ஹாய் கைஸ். நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா மண் அடுப்புல தான் பால் காய்ச்சணும்னு வீட்ல பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபங்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கடையில இருந்து அடுப்ப வாங்கிட்டு வந்துட்டேன். லைட்டா தண்ணி தெளிச்சு கிளீன் பண்ணிட்டு பார்த்தா, அடுப்பு எம்ப்டியாவும் ரொம்ப சிம்பிளாவும் இருந்துச்சுங்க. ஸோ அடுப்புக்கு மேல பெயிண்ட் யூஸ் பண்ணி கோலம் மாதிரி ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என் பையனுடைய பெயிண்ட் பாக்ஸ்ல பார்த்தா நெறைய வாட்டர் பெயிண்ட் வச்சிருந்தான். ஆனா எல்லாமே ட்ரையா இருந்துச்சு. ஸோ லைட்டா தண்ணி ஊத்தி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் பெயிண்ட்ல ட்ரா பண்ணா பார்க்க ரொம்ப ஷைனிங்காவும், பெர்மனன்ட்டாவும் இருக்குங்க. ஆனா வாட்டர் பெயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, மேட் ஃபினிஷ்டா இருக்கும். தண்ணி ஊத்துனாலாம் போகாது. ஆனா தண்ணி தொட்டு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா போயிடும். எனக்கு வாட்டர் பெயிண்ட் தாங்க கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, நான் தப்பா ட்ரா பண்ணிட்டேன்னா, ஈஸியா கலைச்சிட்டு திரும்பவும் பெயிண்ட் பண்ணேன். ஒரு சின்ன டிப் சொல்றேன். நீங்க யாராவது வாட்டர் பெயிண்ட்ல ட்ரா பண்ணி, அது பெர்மனன்ட்டா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேல நெயில் பாலிஷ் ஷைனர ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணுங்க. பார்க்க ஆயில் பெயிண்ட் மாதிரியும் பெர்மனன்ட்டாவும் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலோ, இல்ல ஆல்ரெடி ட்ரை பண்ணி இருக்கிறீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பொதுவா பெயிண்ட் பண்றது, கோலம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள பண்றப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாவும், ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணுவோம். அதுவும் நம்மளுடைய சொந்த வீட்டு பால் காய்ச்சுற ஃபங்ஷனுக்காக பண்றோம்னு நெனச்சுக்கிட்டு பண்றப்போ, அந்த ஃபீலே தனிங்க. பின்ன என்னங்க, ஒரு மிடில் கிளாஸோடைய அதிகபட்ச கனவே தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணுன்றது தாங்க. ஐ ஹோப் வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் டேவ ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.